இல்லைங்க. நீங்க அத சொல்றேன்ல, நீங்க ஓபிஎஸோட பையன் இன்னும் சொல்லப்போனா அவரு முன்னாடியே சேர்வதற்கான முயற்சிகள மேற்கொண்டார். அப்பொழுது அவருக்கு நோ என்ட்ரி. ஓபிஎஸ்ஸுமே வந்து நீங்க எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்தமா வேண்டாம். பண்டோடி ராமச்சந்திரன் என்டிஏலேருந்து வெளிய வந்த பிறகு, நாங்க விஜய் ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப விஜய் சைடுலருந்து ரெஸ்பான்ஸே வரல. ஏன்னா, அப்பொழுதும் விஜய் சைடு என்ன யோசிச்சாங்கன்னா, ஒருவேள நம்ம எடப்பாடி பழனிசாமி கூட போற மாரி இருந்தா, இது ஒரு சிக்கலாகும். ஓபிஎஸ் கூட போற சிக்கலாகும்னு சொல்லிட்டு தான் ஓபிஎஸோட கேட்டை க்ளோஸ் பண்ணாங்க. அதற்கு பிறகு தான் ஓபிஎஸ் என்ன பண்ணாரு, போய் சிஎம்ம பார்த்தாரு அப்படிங்கிறது இருந்துச்சு. அவரோட பையனுக்கு ஆசை இருக்கலாம். நீங்க வந்து இத சொல்லல. இந்த மாரி நிர்வாகிகள் நான் சொல்றது, எங்களுக்கு வந்து அ இன்னொன்னு இந்த நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் செங்கோட்டையன் தான் ரூட்னு வச்சுக்கோங்களேன். அவர்ட்ட ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணுவாங்க. உடனடியே பண்ணாட்டியும் ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். செங்கோட்டையன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவார்ல. ஓகே நீங்க வரலாம். இல்ல இது மோசமா இருக்கு அப்படிங்கிற சொல்லுவார் இல்லையா? அதோட வெளிப்பாடாக இவங்க வருவாங்களா மாட்டாங்களாங்கிறது இருக்கும். இன்னொன்னு நீங்க சொல்ற மாரி வேற வழியே இல்லங்க. எங்கேயுமே ஆப்ஷன்ஸே இல்ல. நான் வர்றேன். அப்படிங்கிறவங்க மட்டும் தான் வருவாங்க. அவங்களுக்கு தன்னுடைய கட்சியிலே பெரிய இடம் இல்ல. இன்னைக்கு ஓபிஎஸ்ஸுக்கு என்ன பெரிய இடம் இருக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஓபிஎஸோட பையனுக்கு என்ன பெரிய இடம் இருக்கிறது?